மலேசியாவின் பெரும்பாலான உணவுகளை வெங்காயம் இல்லாமல் சமைக்க முடியாது. இதனால் வெங்காயம் நாட்டுக்கு மிக கூடுதல் செலவாகும் உணவுப் பொருட்களில் ஒன்றாக விளங்குகிறது. மலேசியர்கள் வருடத்திற்கு சுமார் 7,50,000 டன் வெங்காயம் பயன்படுத்துகின்றனர். இவ்வெண்ணிக்கையானது முழுமையாக ஏற்பட்ட 7 விமான கப்பல்களின் எடைக்கு இணையாகும் என்கின்றார் கூட்டரசு விவசாய விநியோக சம்மேளனமான ஃபாமாவின் தலைவர் அமீனுடின் ஜுல்கிஃப்லி. 2022 ஆண்டில் மட்டும் மலேசியா 6,87,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்தது. அவற்றில் 38,000 டன் சிறிய வெங்காயமும் அடங்கும். அதன்படி ஒரு மலேசியர் மட்டும் சராசரியாக 1.2 கிலோ சிறிய வெங்காயம் பயன்படுத்துவதாக விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நாட்டில் வெங்காய தேவைகள் வேகமாக உயர்ந்துள்ளன. ஒரேடியாக எகிராமல் அந்த தேவைகள் தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2023 மலேசியாவின் வெங்காய இறக்குமதி 1 பில்லியன் ரிங்கெட்டை தாண்டி 2024 1.48 பில்லியன் ரிங்கெட்டை நெருங்கியுள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளில் 67 விழுக்காடு உயர்வாகும். ஃபாமாவின் நேரடி வெங்காய இறக்குமதி செலவுகளும் 2021 இருந்து 2024 இரட்டிப்பாகியுள்ளன. 46.3 விழுக்காடு மூலம் மலேசியாவின் முக்கிய வெங்காய ஏற்றுமதியாளராக சீனா விளங்குகிறது. இந்தியா 19.2 விழுக்காடு, பாகிஸ்தான் 15.4 விழுக்காடு என மலேசியாவின் மொத்த வெங்காய இறக்குமதியில் சுமார் 30 ஒரு பங்கை ஆக்கிரமித்துள்ளன. மற்றவை நெதர்லாந்து, மியன்மார், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளாகும். உள்நாட்டில் 30 விழுக்காடு சிறிய வெங்காயம் உற்பத்தி செய்ய முடிந்தால் மொத்த இறக்குமதி செலவின் ஒரு பகுதியான 300 மில்லியன் ரிங்கெட்டை மிச்சப்படுத்தலாம் என அமைச்சர் மட்சாபு ஏற்கனவே நம்பிக்கை தெரிவித்திருந்தார். அதனை ஆமோதித்த அமீனுடின் வழக்கமான விவசாய முறைகளுக்கு மாற்றாக ஆர்கானிக் விவசாய முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை முன்னிறுத்தினார். பூச்சிக்கொல்லிகளை அதிகம் சார்ந்திருப்பதை குறைப்பது உற்பத்தி செலவையும் குறைக்கும் என்றார் அவர்.